ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெஜ்ஜு குருமாவும் சப்பாத்தியும். அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எங்கள் சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறதோட இந்த இஞ்சியும் பூண்டையும் சதைச்சி இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு வதக்கிறதுக்கு அப்புறமா இந்த மசாலா சேர்க்கணும். இதுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். நான் இது கூட வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து லைட்டாக ஒரு இனிப்பு சுவையை கொடுக்கும். அதனால் இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்து எங்களுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வந்துட்டுருக்காங்க. எங்கள் வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து சின்ன பையனுக்கான பிளேட்டு, இது பெரிய பையனுக்கு பிளேட்டு. 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.